அருமையானவர்களே, எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? நிச்சயமாகவே நீங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்குள்ளே உங்களை வாழ்த்துகின்றேன். ஆண்டவர் தொடர்ந்து உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஒரு விசேஷமான நாளிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. என்னன்னு சொன்னால், இந்த வருஷத்தின் முதலாவது நாள் காலை வேளையில் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் உங்களுடைய வேலை ஸ்தலங்கள் உங்களுடைய வியாபார ஸ்தலங்கள் நீங்கள் கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் இந்த 2025ஆம் ஆண்டில் ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவார் என்று சொல்லி வாழ்த்துகின்றேன். வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிற ஆண்டவர் இந்த வருஷத்தை உங்களுக்கு நன்மையாக அமைத்து தரும்படியாக ஆண்டவருக்குள்ளே விசுவாசிக்கின்றேன். தொடர்ந்து இந்த காலையில் கர்த்தருடன் என்கிறதான யூடியூப் சேனல் மூலமாக இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். விடுதலை நற்செய்தி என்கிறதான ஊழியத்தின் சார்பிலும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி வாழ்த்துகின்றேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். இந்த வருஷத்திலையும் இந்த வருஷத்தின் துவக்கமாக முதலாவது நாளிலே ஆண்டவர் ஒரு அருமையான வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார், அருமையான வசனத்தை. அது என்னவென்று சொன்னால், லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் அதனுடைய 27வது வசனம் இப்படியா சொல்லுகிறது: அதற்கு அவர், மனுஷரால் கூடாதது தேவனால் கூடும் என்று சொல்லி சொல்லுகிற வார்த்தைகளை பார்க்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை இந்த வருஷத்தின் வாக்கு தத்தமாக இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற உங்கள் அனைவரோடு கூட கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதாக. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். எதெல்லாம் கடந்த ஆண்டுல நீங்க உங்களுடைய பிரயாசப்பட்டு உங்க முயற்சியினால அதெல்லாம் கூடவில்லையோ, இந்த 2025ஆவது ஆண்டுல ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், மனுஷனால கூடாதது தேவனால கூடும் என்று சொல்லி. இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர், உங்களை மீட்டெடுத்திருக்கிற ஆண்டவர், வானத்தின் கீழே பூமியின் மேலே மனுஷன் ரட்சிக்கப்படும்படியாக இயேசு என்னும் நாமமே அல்லாமல் வேற எந்த நாமத்திற்கும் கட்டளையிடப்படவில்லை என்று சொன்ன இயேசுவின் நாமத்தினால உங்களை வாழ்த்துகின்றேன். இந்த வருஷத்துல ஆண்டவர் எல்லாவற்றையும் உங்களுக்கு கூடி வர செய்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. எதெல்லாம் மனுஷனால கூடாததோ எல்லாவற்றையும் ஆண்டவர் இந்த ஆண்டுல அற்புதமாய் உங்களை வழி நடத்துவார். ஏனென்று சொன்னால், அவர் அற்புதத்தின் தேவன். அவருடைய நாமம் அதிசயமானது. அதிசயமாக உங்களை வழி நடத்தி வந்த கர்த்தர் இந்த ஆண்டுல எதெல்லாம் உங்க வாழ்க்கையில நீங்க பிரயாசப்பட்டு முடியாமல் போனதோ எல்லாவற்றையும் ஆண்டவர் இந்த ஆண்டுல உங்களுக்கு அற்புதமாய் நடத்தி தர அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். போன வருஷத்துல ஆண்டவர் என்னுடைய ஜபத்தை கேட்கல, என்னுடைய ஜபங்களுக்கு பதில் வரலன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா? உங்களுக்கு ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்வார். உங்களுடைய பிள்ளைகளின் எதிர்காலத்தை குறித்து நீங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் இந்த ஆண்டுல ஒரு அற்புதத்தை செய்வார். உங்களுடைய பேர பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அதிசயமான காரியங்களை காண பண்ணுவார். வேலைக்காக காத்திருக்கிறவர்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பை ஆண்டவர் கட்டளையிட்டு தருவார். உடைய எதிர்காலத்தை ஆண்டவர் வளமுள்ளதாக ஆசீர்வாதம் உள்ளதாக இந்த வருஷம் முழுவதும் உடைய பாதையெல்லாம் நெய்யாய் பொழிகிற அளவிற்கு ஆண்டவர் உங்களை வழி நடத்த உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஒரே ஒரு காரியத்தை தான் நம்ம செய்யணும். என்னன்னு சொன்னா, எல்லாவற்றையும் ஆண்டவரால கூடும். மனுஷரால எதெல்லாம் கூடாததோ, எந்த காரியத்தெல்லாம் நீங்க மனுஷன் மேல நம்பிக்கையை வைத்து ஏமாற்றப்பட்டிருக்கிறீங்களோ அதெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்துல சென்று ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த காரியங்கள் எல்லாம் நான் மனுஷனை நம்பி நான் ஏமாற்றப்பட்டேன்ப்பா, நீங்க எனக்கு அற்புதம் செய்யுங்கன்னு சொல்லி கேட்கும்போது இந்த புதிய ஆண்டுல அவர் அற்புதங்களை செய்து, உங்களுடைய சரீரத்தில் ஆண்டவர் அற்புதங்களை செய்து, ஆண்டவர் அந்த மகிமையான வாழ்வுக்கு நேராக
நித்திய ஜீவனுள்ள பரிசுத்தமான வாழ்வுக்கு நேராக ஆண்டவர் உங்களை நடத்துவதற்கு அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். மறந்துடாதீங்க, மனுஷனால எதெல்லாம் கூடாததோ அதெல்லாவற்றையும் இந்த 2025 ஆண்டுல ஆண்டவர் உங்களுக்கு தருவதற்கு அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இந்த வார்த்தைகளை விசுவாசிங்க. இந்த வாக்கு தத்த வசனத்தின் மேல கரங்களை வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். ஜெபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறப்பா. இந்த நாளில் கேட்ட வசனத்தின்படி ஆண்டவரே, மனுஷனால கூடாதது தேவனால கூடும் என்று சொல்லியிருக்கீங்களே. எதெல்லாம் கடந்த ஆண்டுல மனுஷனால முடியாதவைகளோ எல்லாவற்றையும் கர்த்தர் அற்புதமாக எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக. இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அற்புதங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Thank you. God bless you.